ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சீப்பேஜ் இஷ்யூ எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த வாலை நல்லா க்ளீன், அந்த எந்தெந்த இடத்துல எல்லாம் சீப்பேஜ் இஷ்யூ இருக்குது, அதாவது இந்த பவுடர் போல் இருக்கும், அந்த இடத்துல நல்லா ரிமூவ் பண்ணி இந்த சிமெண்ட் மட்டும் இருக்கிற மாதிரி தெரியணும். அப்படின்னா இந்த சிமெண்ட்டில் மேலே இருக்க பெயிண்ட்டு புட்டியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, இதை பார்த்தீங்க புஸ்டன் ப்ரைம் ப்ரூஃபு அதில் நிறைய இருக்குது. ஆக்சுவலி புஸ்டான் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நார்மலாகவே பேஸ்ட் போல் தான் இருக்கும். அதை வாங்கி அடிச்சிங்கன்னா, இந்த பாருங்கள், ப்ரஷ் வச்சு அடிச்சிங்கன்னா கரெக்டாக எல்லா கேப்லேயும் போகும். ஒரு 3 to 4 hours கேப் விட்டு 2 கோட் அடிக்கணும். 2 கோட் அடித்து பாருங்கள், எல்லா கேப்பையுமே எவ்வளோ நீட்டாக ரிமூவ் பண்ணி அந்த இடத்த அழகாக அடித்து விட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகும். அதுக்கப்புறம் 1 day அதை ட்ரை ஆக விட்ருங்க. விட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே புட்டி போட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணிங்கன்னா நல்லா, அதுக்கு மேலே சீப்பேஜ் இஷ்யூவே வராது. ஆனால் மேக் ஷூர் நீங்கள் ரெண்டு கோட்டு பண்ணணும். ஓகேங்களா? இது ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் இது பண்ணி தரேன். ஏன்னா இந்த ஒர்க்கு தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மாதிரி பில்டிங் மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் கம்பெனிலேருந்து. தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது டவுட் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.